எல்லா நாளும் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது. ஆனால் என்னென்னா, காலைல போகும்போதே ரொம்ப ரம்மியமாக அழகாக இந்த மயிலெல்லாம் பார்த்துட்டு போனால் சரியான மழை. ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். பட் ஆனால் 25 மினிட்ஸாக இங்கேயே நின்றுட்டு இருந்தேன், மழை விட்டால் உள்ளே போயிடலான்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது நடந்திருக்கான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா போய் வேலைலாம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் சரியான பசி. சரி உள்ளே சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு பக்கத்தில் கீதம் இருக்குது அப்படின்னு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே போய் ஜாலியாக எங்கள் டீமோட ஒரு ஃபன் அவுட்டிங் மாதிரி தாங்க இது. என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்பி கார்ன், அதுக்கப்புறமா பன்னீர் சட்டை இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்ருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஆக்சுவலி நான் வெஜிடேரியன் அப்படின்றனால ஜென்ரலி எல்லோரும் போகும்போது வெஜ்ஜில் என்னப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை கொலீக் இருக்காங்க, வெஜ்ஜில் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீதம்க்கு கூப்பிட்டு போய் காட்டுங்க. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அங்கே வந்ததில் என்னை தவிர பாக்கி எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். பட் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் வெஜ்ஜில் இவ்வளோ ஐட்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க மாறிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்கிறவங்க உங்கள் கேங்கில் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிருங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பட் ஹானஸ்டான இது சொல்கிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹைதராபாடி பிரியாணி, அம்ரித்சரி நானா ஆமாம் அதான் நினைக்கிறேன், ரொட்டியா அம்ரித்சரி நானான்னு தெரில, அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜால் ஃப்ரிஸி இதெல்லாம் வாங்கியிருந்தோம். நாங்கள் எங்களோட அந்த பில் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க டிஷ்ஷோட நேம்லாம் என்னென்னன்றதை. ஆனால் நிஜமாக சூப்பராக இருந்தது. இந்த அம்ரித்சரி நான் சரியான காரங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் டாலரன்ஸ் இருந்தால் மட்டும் இதை வாங்குங்க. சரியான காரம். நாங்களே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது. பட் ஆனால் காரம் அதிகம். அதனால் தண்ணி குடிச்சு தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் மற்றபடி இது எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. முக்கியமாக நீங்கள் கீதம்க்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரெசிபியில் ஒன்று தான் இந்த குனாஃபா. இதை தான் நான் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, அங்கே எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஒரு ரெசிபி இது. அதுக்கப்புறம் கீதம் போனாலும் கண்டிப்பாக நாங்கள் இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டாக தான் இருந்துச்சு இந்த நாங்கள் வாங்கியிருந்த எல்லா மெனுவும். அதில் இது ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஹைலைட் பண்ண வேண்டியது ரோஸ் பிஸ்தாஷியோ குனாஃபா. அவங்க யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டியில் தாங்க நானும் இருக்கேன். எனக்கு குனாஃபா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களோட ஃபேவரட் குனாஃபா எது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கீதம் தவிர வேறு எங்கெங்கெல்லாம் குனாஃபா நல்லா இருக்குன்றதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு போய் ட்ரை பண்ணணுன்னு ஆசை. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக நாங்கள் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்கள் ஆஃபீஸ் டேயில் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க, இல்லை பண்ணதில் எது செம்மையாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.